உருளைக்கிழங்கும் எள்ளும் வறுவல். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எள்ளு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2 தோல் நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். எள்ளு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், எண்ணெய், பொரிப்பதற்கு உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எள்ளு ஃப்ரைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு தண்ணியில் நல்லா 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது என்ன, கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் துணியில் போட்டு பண்ணலாம். ஆனால் துணியில் போட்டு பண்ணும்போது திருப்பி நம்ம நிறைய தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மேலே இந்த தூள்லாம் போட போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், அதோட கொஞ்சம் பெருங்காயம். இந்த பெருங்காயத்துக்கு பதிலாக இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டுன்னு பிரியப்படுறவங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். எள்ளு, வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் ஓகே. கடலை மாவு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் கலந்து போட்டுக்கலாம். இது இந்த மேலே கோட்டிங்க்கு தான். நம்ம அளவு சாதாரணமாக சொல்லியிருக்கோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்குது அப்படின்னாலும் நல்லா கலந்து பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி மாவு. அடுத்தது இதுக்கு தகுந்தாப்புல உப்பு. அவ்வளோதான். இப்போ இது கையில் தான் கலக்கணுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் கோட் ஆகணும். அதனால் கையில் தான் நம்ம கலக்க முடியும். இது ட்ரையாக இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தேவைப்பட்டால் திரும்ப நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்து மேலேயும் பரவலாக கோட் ஆயிரும். அதனால் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு போட்டுடலாம். நிறைய பண்ணுறீங்கன்னா அதை பகுதி பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஒரு 2 பகுதி அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மேலே எல்லாத்தையும் போட்டுட்டு கலந்து பாதி பாதியாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் மீதி ஒரு பாதியிலையும் தண்ணி தெளித்து பெசரிங்க. பெசரி வச்சோம் அப்படின்னா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நான் எண்ணெயை காய போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே லேசாக எடுத்து போட வேண்டியது தான். இப்போ இந்த உருளைக்கிழங்குல பெசரியாச்சு. எண்ணெயும் காஞ்சிருக்கு. எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ லேசாக தண்ணியில், ரொம்ப தண்ணியில் நனைச்சிடாதீங்க. லேசாக நனைச்சிக்கிட்டு, ஏன்னா அது ஒட்டாமல் இருக்கணும் கையில். அப்படி லேசாக உதுத்து விடலாம். இதை மெதுவாக அப்படியே கிளறி விடுங்க. இது சிப்ஸு மாதிரி முறுமுறுன்னு அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். லேசாக ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் வச்சுட்டு நல்லா எடுத்துருவோம். அப்போ அந்த எள்ளோட பொரியிற இதில் அது சரியாயிடும். இது இப்போ வேகிறதுக்குள்ளார இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கையால் தான் அதை ஸ்லைஸ் பண்ணி மெல்லிசாக நறுக்கியிருக்கேன். வீட்டில் சிப்ஸு சீவிர கட்டை இருந்ததுன்னா அந்த சிப்ஸு சீவிர கட்டையில் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் மெல்லிசாக நறுக்குனிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த சிப்ஸு வில்லைகளை எடுத்து மெல்லிசாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மெல்லிசாக கிடைக்கிறதும் கிடைக்கும். பட் பழக்கப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நறுக்கிட்டும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதே மாதிரியே நீங்கள் வாழைக்காயில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ லேசாக அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க நம்ம எடுத்துடலாம். இது இந்த எள்ளு வாசனையோட கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குங்க.
ஆனால் இது அப்படியே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக வேக விட்டு எடுக்கணும், துளி நிறம் மாறும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம சட்டுன்னு பண்ணி உடனே எடுத்து சாப்பிட்றதுக்கு இது சரியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, பதத்து போயிடும். இப்போ நான் அதை எடுத்துடுறேன். சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த நடையும் லேசாக தண்ணி தொட்டுங்க, ரொம்ப வேண்டாம், கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். அப்படியே நம்ம அதில் உதுத்து விட்டுடலாம். அவ்வளோதான். இனி அடுத்த நடைக்கு இதை போட்டுக்கலாம். இதே மாதிரி வாழைக்காயில் பண்ணலாம். வாழைக்காயில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ உருளைக்கிழங்குல வந்து சீக்கிரம் உதிர்ந்து கொடுத்துரும். ஆனால் வாழைக்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அது சட்டுன்னு பிரியாது. அதனால் வாழைக்காய் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பெசரிட்டு கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் அப்படி பிரித்து 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 போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வாழைக்காய் சிப்ஸே பார்த்துருந்தீங்கன்னா, நான்லாம் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு நல்ல தோல் எடுத்துகிட்டு மெல்லிசாக சீவி ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸை பொரிச்சு எடுக்கிறது. வாழைக்காய் சிப்ஸுக்கு எப்படின்னா, நான் நேரடியாக எண்ணெய் காயும் போது சிப்ஸு கட்டையை வச்சு நேரடியாக அதிலே சீவிடுவோம். என்னென்னா அது சீவிட்டு எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அது சிரமப்படுத்தும் நம்மளை. அதனால் வாழைக்காய் சிப்ஸை மட்டும் அப்படியே நேரடியாக எண்ணெயில் சீவினீங்கன்னா தன்னாலே அழகாக உதிர்ந்து போய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். அதே மாதிரி அந்த வாழைக்காய் சிப்ஸில் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா மிளகு சீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு வித்தியாசமான வாசனையை கொடுக்கும். இதுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கு மிளகு சீரகம். அடுத்த நடையும் ஆயாச்சு, இதை எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பொரிச்சாச்சு. நான் எண்ணெயை வடிய விட்டுருக்கேன். இதை ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்துடலாம். இது இப்படி கிறிஸ்பாக இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் நேரம் ஆனால் லேசாக ஒரு கொஞ்சம் இது மாதிரி சாஃப்ட் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம அவ்வளோ பொறுமையாக நின்று அப்படியே அதாவது ரொம்ப கிறிஸ்பாக வேணுன்ற அளவுக்கு நம்ம எடுக்கலை. இது இப்போதைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு